ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம காளான் கிரேவியும் வாழைக்காய் வறுவலும் பார்க்கலாம். காளான் கிரேவி பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் காளான் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேங்க. இந்த ஒரு பாக்கெட்டை நல்லா தண்ணியில் போட்டு 2-3 தடவை கழுவிடணும். அங்கங்கே அது மண் திட்டாக இருக்குங்க. அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு ஒரு சில இடங்களில் கருப்பாக இருக்கும், அதெல்லாம் நம்ம வெங்காயம் உரிக்கிற மாதிரி நல்லா அந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். இந்த பாருங்கள், இதில் இப்போ கருப்பாக தெரியுதா, இப்படி உரித்து எடுத்துடலாம். மற்றதெல்லாம் நான் உரிக்கலை, நல்லா இருக்குது, அதனால் அப்படியே விட்டுட்டேன். கருப்பாக இருக்கிற இடங்களில் மட்டும் நான் இப்படி உரித்து அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா காளான் வதங்க சுருங்கிடும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் சோம்புங்க, அதே 1 ஸ்பூனு சீரகம், இந்த ஸ்பூன்னாலேயும் ஒரு அரை ஸ்பூன் மிளகு. இது நல்லா பொரியட்டுங்க. இது பொரிஞ்ச உடனே பூண்டு பல் ஒரு 6 பூண்டு பல், நாட்டு பூண்டு பல் தான் 6 இது எடுத்திருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இதுலேயும் கொஞ்சோண்டு இஞ்சி, 1 இன்ச் அளவு இஞ்சி போதுங்க, அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம இதிலே வதக்கிடுறோம். இதுலேயும் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வந்தோடனே இதுலேயும் மீடியம் சைஸ் உள்ள 2 தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காயும் இதிலே போட்டுருதாங்க. எல்லா மசாலாவும் இதிலே போட்டு நம்ம வதக்கி செய்கிறப்போ அந்த குழம்போட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ தேங்காய் நல்லா துருவி ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் நான் போடுறேன். இதையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காயும் 2 வதக்கு, ரொம்ப வதங்கணும் இல்லைங்க, சும்மா லைட்டாக அப்படி வதக்கி விட்டால் போதும். இது நல்லா வதங்கி முடித்தோடனே இதுலேயும் நம்ம மசாலா பொடி சேர்த்துறோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேங்க. 1 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூன்னா அந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வத்தப்பொடி, ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இதை நம்ம சில்வர் சட்டி அப்படிங்கிறதுனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா தீஞ்சிருங்க. மசாலா தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம வதக்கி விட்டால் போதும். அந்த மசாலா நல்லா ஸ்மெல் வரும் வதங்குறப்போ. இப்போ அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கடாயை சூடு பண்ணி 1 குழிக்கரண்டி எண்ணெய், நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேங்க. இதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்றேன். இதுலேயும் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை நல்லா உதுத்து போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிருச்சு. இதுலேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானையும் போட்டு 1 நிமிஷம் இதையும் நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி கிரேவி செய்கிறப்போ உங்களுக்கு கிரேவி அட்டகாசமாக இருக்குங்க. சப்பாத்தியோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலா எல்லாம் நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதையும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விடலாம். ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சது தான், இப்போவும் கொஞ்சம் வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மசாலா ஸ்மெல் சுத்தமாக போயிடும். கிரேவி நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ கொஞ்ச நேரம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இன்னும் உப்பு போடல, கிரேவிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம ஜார் கழுவி தண்ணி கொஞ்சம் விட்றோம். நான் இது குழம்பாக தான் பண்ணுறேன், அதனால் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நான் கொதிக்க விட்றேன். கிரேவினா அதுக்கு தக்கன கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் குழம்பா பண்ணுறதுனால நல்லா கூட கொஞ்சம் தண்ணி விட்டு
நல்லா கொதி வரட்டும். இப்போது ஸ்டவ்வு மீடியமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய்லாம் மேலே வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதிக்கணும் குழம்பு. பாருங்கள், அருமையான காளான் குழம்பு ரெடி. சாதத்தோடு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டா போதும். இப்போ நம்ம அடுத்ததாக வாழைக்காய் வறுவல். வாழைக்காய் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னா பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டங்க இந்த வாழைக்காய் வறுவல். பார்க்கும்போதே பாருங்கள், சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த வாழைக்காய் வறுவல். இதுக்கு 2 வாழைக்காய், நல்ல பெரிய வாழைக்காவாக நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய் கட் பண்ணுறது எப்படின்னா, நீல வாக்கில் கட் பண்ணணுங்க. வாழைக்காவை 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த பீஸை 4 பாகமாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீளமாக நம்ம கட் பண்ணி தண்ணியில் போடணுங்கிற. அப்படி செய்கிறப்போ நமக்கு தனித்தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வாழைக்காய் வறுவல். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 வாழைக்காவும் நம்ம இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் தான் நமக்கு உடையாது, மசாலா கிளறப்போ உடையாது. அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம், ஓரளவு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ எல்லா வாழைக்காவும் இந்த மாதிரி தண்ணியில் கட் பண்ணி போட்டுட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுல் வச்சு இந்த பவுலில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு நான் எடுத்திருக்கேங்க. இது காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் நல்லா கிடைக்கும் நமக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன், 3/4 ஸ்பூன் போட்டேங்க. இதில் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனுங்க. இதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன். இதுலேயே எல்லா மசாலாவும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். எல்லா மசாலாவும் போடுறப்போ டேஸ்ட் அருமையாக தான் இருக்குங்க. இதில் ஒரு 10 ட்ராப்புன்னு சொல்லலாம் லெமன் ஜூஸ் விடுறேங்க. இதிலே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போடுறப்போ அது அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதிலே அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனுங்க. இதை நல்லா கலந்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற காயை போட்டு மசாலா செய்கிற மாதிரி அதையும் நல்லா கிளறி விடணும். இப்போ மசாலா கலந்தாச்சு. இதில் காயை போட்டு நல்லா அப்படி கலந்து விடலாம். எல்லா மசாலாவும் காயில் ஒட்டுற மாதிரி நம்ம கலந்து விடணும். அப்போ தான் வாழைக்காயில் எல்லா மசாலாவும் பிடிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம பொரிக்கணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருந்து பொரிச்சா கூட ஓகே. நம்ம அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் அது ஊறுறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து அதுக்கப்புறம் கூட நம்ம பொரிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட வேண்டியதான். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எடுக்கிறப்ப நமக்கு லேசாக இருக்கும். அந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, எல்லா சாப்பாட்டுக்கும் இது சூப்பராக இருக்குங்க.